ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிங்க. உப்பு சீடை. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ஒரு 4 நாளில் வந்துடுது. அதனால நம்ம உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரமும் எடுக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம கண்டிப்பாக செய்வோம் இல்லையா? இந்த உப்பு சீடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன் வாங்க. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். நம்ம உப்பு சீடை செய்கிறது சில பேர் எல்லாம் பயப்படுவாங்க, இது வெடிக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க, சூப்பராக வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப கலர் மாற வேணாம். நம்மளுக்கு நல்லா ஒரு கையில் பிடிச்சி இது பண்ணோன்னா ஒரு நல்ல சூடு ஏறி இருக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு சீடை ரொம்ப கருத்திடும், சீக்கிரம் கலர் வந்துடும். அதே மாதிரி உள்ளே வேகாமல் இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் லைட் கலர் மாறிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த உளுத்தம் பருப்பை எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும். மையாக நல்லா ஆட்டிக்கோங்க. சாஃப்டாக ஆட்டிக்கணும். ரொம்ப குறைன்னு ஆட்ட வேணாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. இதை பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக நான் பவுடர் அடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு உப்பு சீடை செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம உளுத்தம் மாவு தான் கொஞ்சோண்டு போடுவோம். அதனால் உளுத்தம் மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சீடை செய்யும் போது மாவு நல்லா சலிச்சிக்கோங்க. இதனால தான் நம்மளுக்கு சீடை வெடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் கல் இல்லைன்னா ஏதாவது சின்ன சின்ன உருண்டை இருந்தால் கூட நம்மளுக்கு அதனால தான் வெடிக்கும். நீங்கள் எப்போவுமே மாவு சலித்து செஞ்சிங்கன்னா எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா வரும். இப்போ நம்ம இதில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம் மாவு, அது ஒரு 3 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன கப்புக்கு ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் மாவு. நீங்கள் எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பூனு உளுத்தம் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இது நல்லா சலிச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சீடையில் கம்பல்சரி போடணும். அப்போ தான் சீடை நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நல்லா வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சர் பட்டருங்க. இது நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், துருவன தேங்காய். இது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷு தேங்காய் தாங்க நான் போட்டிருக்கேன். இப்போ ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டால் தான் சீடை ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு கையளவு, ஒரு புடி கையளவு தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதில் எள்ளு, வெள்ளை எள்ளு வேணால் போட்டுக்கலாம், கருப்பு எள்ளு வேணால் போட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தாங்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெண்ணெய், இந்த தேங்காய் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டோம் இல்லையா? இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் நம்ம அந்த வெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம சீடை முறுமுறுன்னு வரும். இப்போ இந்த மாவு ஒரு பதம் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாவு கையில் பிடிச்சா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும். அது வரைக்கும் நம்ம இது மாவு பிசையணும். இப்போ தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இது நல்லா சாஃப்டாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் நல்லா ஒரு பூரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நம்ம தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு சீடை செய்யும்போது நீங்கள் பசங்களுக்கு இந்த சீடை மாவு ஒரு உருண்டையாக பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குட்டி குட்டியாக அழகாக உருண்டை பிடிச்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் நிறைய சீடை பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு டைம் பாஸாக கூட இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும், நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் வேகும். அதே மாதிரி உள்ள வரைக்கும் மாவு நல்லா வெந்து முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா சீடையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மாதிரி கிராக்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான்
எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேங்க. இப்போது நம்ம இந்த உருண்டை இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்டவ்வு ஹையில் வைக்கவே வைக்காதீங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் மாறி ஒரு ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சீடை எடுத்துக்கலாம். இது நம்ம சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும், இல்லைன்னா நல்லா வேகாது, முறுமுறுன்னு வராது, ரொம்ப மெத்துன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் இப்படியே தாங்க இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.